ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவம் சேனலில் சாமை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லிட்டில் மில்லட் பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு சாமை எடுத்துக்கலாம். இது இங்கிலீஷில் லிட்டில் மில்லட்டுன்னு போட்டிருக்கோம். நான் 1 கப் லிட்டில் மில்லட் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் போட்டு நம்ம தண்ணி விட்டு ஊற வைக்க போகிறோம். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஊறணும். அப்போ தான் நமக்கு பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். நான் 1 கப் மில்லட்டுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு வானலில் போட்டு ஒரு மிதமான சூட்டில் நம்ம வறுத்துக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக சூடு வந்தால் போதும், கலர்லாம் மாற வேணாம். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அரௌண்டு ஒரு 1 மினிட். பாசிப்பருப்பு வறுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி நல்ல ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சாமையை சேர்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதோட நம்ம வறுத்த பருப்பு 1 கப் சாமைக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 5 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் நம்ம விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து குழைவாக இருந்தால் தான் பொங்கல் சூப்பராக இருக்கும். நாலு விசில் விட்டாச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்கள், பொங்கல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கையிலே ரொம்ப அழகாக இருக்குது. இது நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம நார்மல் பொங்கல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாம்பார், சட்னி எதுனாலும் சூப்பராக இருக்கும். நான் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.